Hi friends, நான் உங்க சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான். இது சப்பாத்தியோட செம்ம காம்பினேஷன்ல இருக்கும். உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அரை காலிஃப்ளவர், அதாவது மீடியம் சைஸ் காலிஃப்ளவர்ல ஒரு அரை காலிஃப்ளவரை ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ணி சுடுதண்ணில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீச்சு எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு சின்ன வெங்காயம், அதாவது ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் 1, அப்புறம் 2 தக்காளி, 2 பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், இதையும் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டுடலாம். பூண்டு, வெங்காயம், தக்காளி, சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸில் இந்த கிரேவி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப போட்டு வதக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. இப்போ இதை தனியாக ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதில் நம்ம இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு இது நம்ம நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துடலாம். மீடியம் டு லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க, மசாலா கரிஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம், பூண்டு, சீரகம்லாம் சேர்த்து மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா அதில் இருக்க பச்சை வாடையெல்லாம் சுற்றி போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர், சுடுதண்ணில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் அதையும் இதில் சேர்த்துடலாம். ரொம்ப கொதிக்க சுடுதண்ணிலாம் போட தேவையில்லை. சும்மா வார்மான வாட்டரில் அந்த புழுவெல்லாம் எதுவும் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போது நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா அந்த கிரேவி உங்களுக்கு நல்லா கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு இதில் தேவைப்பட்டால் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி இது ஆப்ஷனல் தான், நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், ஜஸ்ட் கலருக்காக. இது நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸ் வரப்போதில்லை, கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கணுன்றதுக்காக இதை சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அந்த ஜார்லேயே கொஞ்சமாக ஒட்டி இருந்தது, அது எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றிக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஜார் க்ளீனாக இருக்குன்னா ஒரு 100லேருந்து 150 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு அதுக்கப்புறம் தம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த இண்டிகேட்டர் இறங்கிடுச்சு. அதில் இருக்க விசில் எல்லாம், ஸ்டீம் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. எவ்வளோ தூரத்துக்கு சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இந்த கரம் மசாலா தூள் கடைகளில் கிடைக்குது. அப்படி இல்லாட்டினா இது எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோவும் இந்த வீடியோக்கு கடைசிலையும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், ரெண்டத்தையும் பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் கஸ்தூரி மேத்தி இல்லாட்டி கொத்தமல்லி தழை ரெண்டத்தையும் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட சப்பாத்தியில் அப்படி மேலாப்பில் நெய் விட்டு இதை அப்படியே பக்கத்தில் சுட சுட சர்வ் பண்ணுங்க. செம்மையான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. இந்த மாதிரி எந்த ஒரு ரெசிபீஸையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.